இப்போ ஒரு பட்டிமன்றம். நவீன தொழில்நுட்பங்களின் வரவு வரம் வரமல்ல. தொழில்நுட்பம் இல்லாமல் இன்றைக்கு வாழ்க்கை இல்லை. இப்போ இவ்வளவு தூரம் ஒரு பெரிய அரங்கத்தை கட்டி உங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த மைக் இல்லைன்னா நீங்கள் பேச முடியுமா? நான் மட்டும் உட்காந்து பேசுகிறேன்னு வைங்க, 4 ரோவுக்கு கேட்காது. ஒருவேளை மேடம் பேசுனா ஒரு 6 ரோ கேட்கும். ஏன்னா அவங்க என்னை விட கனமான பேச்சாளர். தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் இந்த நூற்றாண்டை மாற்றி போட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கு சமூகம் மிகவும் மாறி இருக்கிறது. ஒரு சின்ன கைபேசி நம்முடைய வாழ்க்கையே அதில் அடக்கி இருக்கிறது. ஒரு மனிதனின் அத்தனை ரகசியமும் தெரிந்த ஒரு கருவி உண்டென்றால் அது கைபேசி மட்டும்தான். அவன் யாரோட பேசுகிறான், எவ்வளோ நேரம் பேசுகிறான், எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறான், என்னென்ன வச்சுருக்கான், என்னென்ன பார்க்குறான், எதை எதை பார்க்க மறந்தான், அத்தனையும் அதில் இருக்குது. இது ஒரு மொபைல் மட்டும் இல்லை. சந்திரயானை பற்றி இப்போ ஐயா சொன்னாங்க. எங்கே இருந்து எங்கே போயிருக்கிறோம் அதை பார்க்க ஆர்வமாக இருந்தது. உண்மையிலேயே அந்த நாளில் அந்த 6:04 இந்தியாவில் தீபாவளி கொண்டாடின மாதிரி அவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டாங்க, பட்டாசு வெடித்தாங்க, கைத்தட்டி ரசித்தாங்க. அதை பார்க்கும்போது கண்ணீரே வந்தது. உலகின் வல்லரசுகள் சாதிக்க முடியாத ஒன்றை கொஞ்ச நாள் முன்னாடி ரஷ்யாவால் அதை போய் இறக்க முடியலை, லூனா 25. ஆனால் நம்ம ஆட்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு மையன்னு நகர்த்தி இறக்கிட்டான்ல. ஒரு வண்டியை விட்டு நம்மளால் இறங்க முடியலையா? காலை கீழே வச்சா சறுக்குது. இங்கேருந்து ஒரு நொடிக்கு 6000 மீட்டர் வேகத்தில், நொடிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிற ஒரு விண்கலத்தை மெல்ல மெல்ல கொண்டு வந்து இதுவரைக்கும் யாரும் அறிந்திராத பார்த்திராத தென் பகுதியில் சாஃப்ட் லேண்டிங் அப்படியே சத்தமில்லாமல் இறக்குறது எவ்வளோ பெரிய சாதனை. இங்கேயோ பெங்களூர்லேயும் ஸ்ரீஹரிகோட்டாலேயும் இருந்து சில விஞ்ஞானிகள் அதை செய்கிறாங்கன்னா தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் மனிதனை நிலவுக்கு கொண்டு போயிருக்கிறது. அது எவ்வளோ பெரிய பெரிய ஆற்றல் இல்லை, பேராற்றல். அங்கே நடக்கிறது இங்கே உட்காந்து பார்க்க முடிகிறது. மருத்துவத்துறையில் மாற்றங்கள் வந்திருக்கிறது, தகவல் தொடர்பில் மாற்றங்கள் வந்திருக்கிறது, பள்ளிக்கூடத்தில் மாற்றம் வந்திருக்கிறது. இந்த 2 வருஷம் கோவிட்ல நீங்களாம் எப்படி பாடம் நடத்துனீங்க? ஜூமில் தான். ஒரு பய கேட்கல, இவராக பேசிக்கிட்டு இருந்தார். அதில் கொடுமை என்னன்னா, அவர் பாடம் நடத்தும் போது அவர் வீட்டம்மா வந்து மிக்சி போடணும் அங்கிட்டு போய் பேசுன்றோம், மிக்சி போடணும் அங்கிட்டு போய் பேசு. அவர் வகுப்பறை ஒரு சின்ன அறை, எல்லோரும் என்ன பெரிய பெரிய பங்களாவில் குடியிருக்காங்க, இந்த பக்கம் போக அந்த பக்கம் போக. இன்னும் சில பேர் இந்த சாரமா லுங்கி அது கட்டிக்கிட்டே பாடம் நடத்துறது. அவன் அங்கேருந்து நம்ம வாத்தியார் எப்படி இருக்கார் பாருன்னு கத்துறான். ஆனால் அதுவும் இல்லைன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும் கதி? இது எல்லாத்தையும் தொழில்நுட்பம் தான் சாதிச்சது, அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர். வழக்கமாக பட்டிமன்றத்தில் 3 பேர் தான் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகும். ஏன்னா நீங்கள்லாம் பல வேறு வேலைகளில் வந்திருக்கிறீங்க, எப்படி என்ன மூடில் இருக்கீங்கன்னு தெரியல, எவ்வளோ நேரம் எங்களுக்காக இருப்பீங்கன்னு தெரியல. எவ்வளோ நேரம் இருப்பீங்க? இருப்போம் சார், எப்போ போகிற அடிக்குதோ போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதனால் 3 பேர் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஆனால் இங்கே விழா அமைப்பாளர்கள் 4 பேர் போட்டாங்க. 4 பேர் இருக்கிற பட்டிமன்றம்ன்றது கொஞ்சம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் இங்கே சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், வலுவாக அவங்க பேசுவாங்கன்றதுக்காக 4 பேரை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு அணி வரம் தான் அப்படின்னு ஒரு 4 பேர் பேசுகிறாங்க. இது வரம் இல்லைங்க. இதனால் எத்தனை நெருக்கடி இருக்குது தெரியுமா? பச்சை புள்ள என்ன படம் பார்க்குதுன்னே தெரியலை, பக்கத்தில் இருந்து நம்ம பையன் யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்கான்.
ஒரே ஒரு ஓடிபியை கேட்டு வாங்கி நம்ம அக்கௌண்ட்டில் இருந்ததெல்லாம் கொண்டு போயிடுறாங்க. அது எங்கள் ஊரில் ஆன்லைன் பேங்கிங்னு போட்டு காலி பண்ணிடுறான். இன்னும் எத்தனை எத்தனை அநியாயங்கள் நடக்கிறது. இவ்வளவு தொழில்நுட்பம் வந்த பிறகுதான் மனிதன் நிம்மதியை இழந்திருக்கிறான், குடும்ப சந்தோஷத்தை இழந்திருக்கிறான், குடும்பம் என்கிற அமைப்பே தள்ளாடி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர். இந்த பக்கம் 8 பேரும் வந்திருக்கிறாங்க. தொடங்கிடலாமா? ஆரம்பிக்கலாமா? பேச்சுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு இவங்களை பற்றி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே கோவமாக வரும். என்கிட்டயேவா? எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 ஃபோன் வந்ததுன்னு வைங்களேன். அதில் 3 ஃபோன் வந்து மேடம் நம்பர் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏய், நானும் தான்டா பேச்சாளர், நான் என்ன போஸ்ட் மேனா அவங்க நம்பர் கொடுக்குறதுக்கு? எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க, என்னென்னவோ. இன்னும் அவங்க பாட்டு மட்டும்தான் பாடலை மேடையில். அதுவும் பாடியிருந்தாங்கன்னா ஒரு நித்யஸ்ரீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுதா ரகுநாதன் வரிசையில் சேர்த்துடலாம். அவங்க செய்வதில் அவங்க எழுதுனதெல்லாம் இந்த மேடையில் சொன்னாங்க. உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு பணி இப்போ செய்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழில் திருக்குறளுக்கு ஆங்கில உரை தர்றாங்க. தமிழிலே உரை தந்தவர்கள் நிறைய பேர் உண்டு, நூற்றுக்கணக்கில் உண்டு. ஆங்கிலத்திலையுமே உரைய அது டெஃபினிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க அதை நடைமுறை வாழ்க்கையோடு இணைத்து அந்த பொருள் கொண்டு வந்து பாமரருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது தவிர மகாபாரதம், இன்னும் பல்வேறு இலக்கியங்கள்லேருந்து கதைகளை யூடியூப்பில் சொல்கிறாங்க. நாங்கள் சமீபத்தில் சிங்கப்பூர் போயிருக்கும்போது கேரளாவை சேர்ந்த ஒரு தம்பி வந்து நாங்கள் சாப்பிடும்போது பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் முழுக்க தமிழர் அல்ல, கேரளாக்காரர். அவர் இவங்ககிட்ட சொன்னார், நீங்கள் சொல்லுகிற மகாபாரத கதைகளை கேட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திலே நான் அதை சொல்லுகிறேன், இந்த கதைகளுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டால் என்ன அப்படின்னு கேட்டுட்டு போனார். அப்படின்னா மொழியை வேறு மொழிக்காரர்கள் கூட தேடி பார்க்கிற பேச்சாளராக திருமதி பாரதி இருக்கிறார்கள். அவர்கள் நிறைவாக பேசுகிறார்கள், வரமேன்னு பேசுகிறாங்க. நீங்கள் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருந்துடுவீங்களா? இல்லை, ஓயாமல் ஞாபகப்படுத்துறது நல்லதில்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. இது வந்து ஒரு விஞ்ஞானத்தை பற்றிய ஒரு விஷயம். ஆனால் நாம் பயன்படுத்துகிற செய்தி அது. நாம் நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், என்ன தவறுகிறோம் அப்படின்றத பற்றி பேசலாம். பெரும்பாலும் இந்த தலைப்புகளுக்கெல்லாம் கூட்டம் வராது. ஆனால் நீங்கள் யாழ் நகரில் பெரும் ஒரு அன்போடு வந்திருக்கிறீங்க. இப்போ கணவனா மனைவியா, உறவா நட்பா, நகைச்சுவை அதுவா இதுவா, இல்லை இலக்கிய தலைப்புகள் போட்டு கம்பன் பாரதி அதெல்லாம் போட்டால் கூட்டம் வரும். சயின்ஸும் டெக்னாலஜியும் வச்சுக்கிட்டு இவ்வளவு பேரை கூட்டம் முடியும்னா அது இந்திய தூதரகத்தால் தான் முடியும். அதற்கு தூதரகத்துக்கு வாழ்த்துக்கள். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, என்றென்றும் என் சிந்தையில் நான் ஏற்றி போற்றுகின்ற என்னுடைய குருநாதரான கம்பவாரதி ஐயா அவர்களே, இந்த மேடையிலே நிற்பது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நெகிழ்வை தருகின்றது. பட்டிமன்றத்தில் எனக்கு முன்னே ஒருவர் பேசி முடித்த பிறகு உடனே ஆவேசமாக அந்த செய்திகளை மறுக்கின்ற தன்மைதான் என்னுடைய தன்மை. ஆனால் இந்த மண்ணில், இந்த நிலத்தில் உங்கள் முன் நிற்கின்ற போது முதலிலே எனக்கு கொஞ்சம் நெகிழ்வாக இருக்கின்றது. நடுவர் அனுமதித்தால் ஒரே ஒரு நிமிடம் ஏன் அந்த நெகிழ்வு என்பதை மாத்திரம் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எல்லாரும் அனுமதி வாங்கிட்டா பேசுனாங்க, நீங்க கட்டாயம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சபை நாகரிகத்துக்காக கேட்போம், நாங்க சீரியஸா எடுத்துக்க. நான் கூட உண்மையா தான் கேட்டீங்கன்னு நினைச்சேன்.
எனக்கு சற்று உடல்நல குறைவு ஏற்பட்ட போது உலகெங்கிலும் இருக்கின்ற என்னுடைய ஈழத்து சொந்தங்கள் எனக்காக செய்த பிரார்த்தனைகளுக்கு இந்த மேடையை விட்டால் நான் வேற எங்கே நன்றியை சொல்ல முடியும்? நெகிழ்வாக இருக்கிறது என்பதனாலே இன்னொரு விஷயமும் கூடவே நடந்தது. நான் பார்க்க வளர்ந்த தம்பி என்னுடைய பிரசாந்தன் தம்பி. அவ்வளவு பெருமையாக இருக்கிறது. இந்த குழந்தை வளர்ந்து இவ்வளவு பெரியவனாகி பேசுவதை பார்க்கிற போது ஒரு மூத்த சகோதரிக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அல்ல, ஒரு சங்கடம் என்னவென்றால், பொதுவாக நடுவர் தான் எனக்கு முன்னால் பேசுவார். பேசுகிற போது நல்ல கடுமையாக அவரை மறுக்கலாம். அவர் தானே கிடைச்சாரு. தம்பியே அவ்வளவு கடுமையாக மறுப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. ஏன்னா உறுதியெல்லாம் திரட்டி கொண்டுதான் இந்த தம்பிக்கு நான் மறுப்பு சொல்ல போகின்றேன். அன்பு தம்பி பிரசாந்தன் பேச ஆரம்பிக்கிற போது சொன்னார், மாட்டு வண்டியிலே நீங்கள் வந்தால் திரும்பி போகலாம், விபத்து நேர்ந்தாலும், விமானத்திலே வந்தால் என்று அதை முடிக்காமல் பாதியிலே விட்டுவிட்டார். அன்பு தம்பி பிரசாந்தன் அவர்களே, மாட்டு வண்டியிலே விபத்தாகி திரும்பி வராமல் போனவர்களும் உண்டு, விமானமே விபத்துக்குள்ளாகி உயிர் தப்பி பிழைத்தவர்களும் உண்டு. மாட்டு வண்டியிலே போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற முடிவை தம்பி பிரசாந்தன் எடுப்பதில்லை, அது மேலிருந்து வருகின்ற முடிவு. சமீபத்திலே அமேசான் காடுகளிலே போன ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே தரை நொறுங்கி விழுந்தது. அந்த விமானத்திலே இருந்த தகப்பனும் தாயும் இறந்து விட்டார்கள். அவர்களினுடைய 4 குழந்தைகள் உயிர் தப்பி பிழைத்து 1 மாதம் அந்த காட்டிலேயே உயிர் வாழ்ந்து திரும்ப தங்கள் உறவினர்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த முடிவையெல்லாம் பிரசாந்தன் எடுக்கக்கூடாது, அதற்கு வேறு ஒரு சக்தி மேலே இருக்கிறது. அப்ப ஃப்ளைட்லேயே போயிடலாமா? நாளைக்கு டிக்கெட் இருக்குல்ல நமக்கு. தம்பி பிரசாந்தன் அவர்கள் பேசுகிற போது ரொம்ப அழகான ஒரு காட்சியை சொன்னார். பக்கத்திலேயே ஒரு நிலா இருக்கிறது, நீ வானத்திலே இருக்கிற நிலாவை பார்த்து கொண்டிருக்கிறாயே. தம்பி பிரசாந்தனுடைய வயது அப்படிப்பட்ட வயது. இப்படித்தான் சில அன்றாட ஏக்கங்கள் வாழ்வில் வரும் போகும். தம்பி பிரசாந்தனுக்கு நான் சொல்ல விரும்புவது, தினம் தினம் நாங்க சந்திராயனுக்கு ராக்கெட் விட மாட்டோம். அது எப்பயோ ஒரு தடவை இறங்குச்சியா. கிணற்று தண்ணீரை ஆற்று வெள்ளமா கொண்டு போகும். என்ன அவ்வளவு ஆவேசம்? ஒரு நாள்லயே ஏன் இவ்வளவு அப்செட் ஆறீங்க நீங்க? ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுக்கு தனிமை கிடைப்பது என்பது அவர் சொன்னது மாதிரி அந்த இரவு வேளையில், அதில் பொது விஷயங்களையும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் பேசவே கூடாது என்று ஏதாவது விதி இருக்கிறதா? இது முன்னாடி நடந்தது இல்லையா? பாரதிதாசன் அவர்கள் எழுதவில்லையா? கணவனும் மனைவியும் இரவிலே பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்போதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. மனைவி சொல்லுகிறாள், அடுக்கடுக்காக நமது நலம் நோக்கி சிந்திப்பதுவே அல்லாமல் தமிழுக்காக என்ன செய்தோம் என்று தனிமையிலே மனைவி கணவனை பார்த்து கேட்பதாக பாரதிதாசன் எழுதிய கவிதையை மாத்திரம் படித்து பிரசாந்தன் ரசிப்பார். அவர் வீட்டில் நடந்தால் ரசிக்க மாட்டார். கொஞ்சம் சுயநலம். அந்த அணிய நடுவர் அவர்களே, எது நடந்தாலும் தொழில்நுட்பத்தின் மீது பழி போடுகிற அணியாகவே அது இருக்கிறது. பிரசாந்தன் முக்கியமான ஒரு விவாதத்தை இங்கே எழுப்பிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். நான் என்னுடைய அறையில் தனியாக இருந்தால் கூட யாராலோ கண்காணிக்கப்படுவதாக நான் உணர்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த வாதத்தை நான் அப்படியே மாற்றி போட்டு இருக்கின்றேன். பிரசாந்தன் அவர்களே, தனிமை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தன்னந்தனியாக கைவிடப்படுவது என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை எப்போதாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தனியாக இருக்கிற போது கூட யாராலாவது கண்காணிக்கப்படுகிறோம் என்பது ஒரு சின்ன அச்ச உணர்வு தான். ஆனால் உண்மையிலேயே தனியாக இருந்து கைவிடப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை, நாங்களும் உன்னோடு துணைக்கு இருக்கின்றோம் என்று இணையத்தின் வாயிலாக நட்புகளும் உறவுகளும் கை கொடுக்கிறதா இல்லையா? இந்த ஈழத்திலே வயதான ஒருவர் வீட்டில் தனியாக வசிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். உறவுக்காரர்கள் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கிறார்கள். இந்த தனிமை எவ்வளவு கொடுமையானது தெரியுமா உங்களுக்கு?
தம்பி, நிலவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. வயசானா தெரியும். அந்த தனிமை வருகிற போது எது துணை? சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறது ஐயா. வேறு வேறு நாடுகளில் வாழ்க்கை பிரித்து போட்டு இருக்கிறது. காலம் இடையிலே சுவர்களை கட்டி போட்டு இருக்கிறது. தனிமையிலே வாடுகின்ற இவருக்கு ஒரே ஒரு துணை, அந்த கையிலே இருக்கிற அந்த யுனெஸ்கோ சவப்பெட்டி என்று சொன்ன அந்த போன் இருக்கிறது அல்லவா, அதன் வழியாக எங்கேயோ இருக்கிற ஒரு தம்பியை, ஒரு மகளை, ஒரு பேத்தியை அந்த தொடு திரையிலாவது தடவி பார்த்து அவர்களினுடைய சொற்களை காதுங்கனால் கேட்கிற ஒரு இன்பம் மாத்திரமே அந்த தாத்தாவுக்கு பாக்கி இருக்கிறது. அதையும் பறிக்க வேண்டும் என்று ஒரு அணி, அதற்கு ஒரு தலைவர். யாராலோ கண்காணிக்கப்படுகிறோம் என்பது ஒரு நாள் 2 நாள் இருக்கிற உணர்வு. டெக்னாலஜியை புரிஞ்சுட்டா அந்த உணர்வு வராது உங்களுக்கு. அரை குறையாக டெக்னாலஜி தெரிஞ்சாதான் எப்ப பாரு யாராவது என்னை கண்காணிக்கிறார்களா என்ற பயம் இருக்கும். ஆனால் தனியாக இருப்பவர்களுக்கு கை கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது ஐயா. ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு பெற்றோருக்கு குழந்தை இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தைக்கு ஏதோ விவரிக்க முடியாத ஒரு நோய். நீங்கள் இருக்கிற இடம் அவ்வளவாக மருத்துவ வசதி இல்லாத இடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இணையத்திலே போய் இந்த மாதிரியான நோய் உள்ள குழந்தைகள் யார் யார் இருக்கிறார்கள் என்றால் அதற்காக சோசியல் மீடியால ஒரு கிளப் இருக்கும், ஒரு குரூப் இருக்கும். பல பெற்றோர்கள் அதிலே இருப்பார்கள். அதிலே சில பேர் வசதியான மருத்துவ வசதி இருக்கிற நாடுகளில் பகுதிகளில் வாழ்கிறவர்கள். என்னுடைய பிள்ளைக்கு இப்படி இருக்கிறது என்றால் என்னுடைய பிள்ளைக்கும் இப்படித்தான் இருந்தது, இதையெல்லாம் செய்யுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் என்று வாழ்க்கையை வாழுகின்ற நம்பிக்கையை இருட்டு பள்ளத்தில் விழுந்திருப்பவர்களுக்கு கை கொடுத்து எழுப்பி விடுகிற வேலையை இந்த நவீன தொழில்நுட்பம் செய்திருக்கிறதா இல்லையா? அவர் சொல்றாரு, அது என்னங்க அது, கையளவில் ஒரு சவப்பெட்டி என்று யுனெஸ்கோ சொன்னது. யுனெஸ்கோ சொன்னதுனால யாரோ ஒரு தமிழறிஞர் சொன்னார். ஒரு தமிழறிஞர் சொன்னார். அந்த தமிழறிஞர் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஐயா. அவரா கூட இருக்கலாம். ஐயா, டெக்னாலஜி தெரியாதவங்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க. டெக்னாலஜி தெரியாதவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. பிரசாந்தன் அவர்கள் பேசுகிற போது அந்த உலக நிறுவனங்கள் எல்லாம் அதுவே கூட சின்ன பிள்ளைகளுக்கு இதை கொடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறது என்று சொன்னார். உலக நிறுவனங்கள் சொல்வது எல்லாமே உண்மையா என்ன? இந்த இடத்துல எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லுகிற உலக நிறுவனங்கள் இருக்கத்தானே செய்கிறது. அவர் ஒரு பேருந்துல வந்திருக்காரு. 8.5 மணி நேரம் பயணம் செய்து வந்திருக்கிறார் ஐயா, தூங்காம. பக்கத்தில் ஒரு அம்மா. இந்த தமிழ் பேராசிரியர்கள் பேசுகிற போது எப்படி பில்டப் பண்றாங்கன்னு மாத்திரம் பாருங்க. நீ அவ்வளவு கூறு கேட்ட ஒரு அம்மா இருக்குங்க. இல்ல தெரியாம இருந்துச்சுன்றார். காலில் போய் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுறாங்க. அது மட்டும் சொன்னதை கூட நம்ம ஒருவேளை பிரசாந்தன் அதை உன்னிப்பாக அப்படின்னு பிரசாந்தன் என்ன பண்ண, துள்ளி போய் அம்மா அம்மா காலில் போய் பால் பொட்டியை வைக்கிறீங்க, சொல்லணுமா வேணாமா? இங்க மேடை போட்டு 1000 பேருக்கு மத்தியில் இதை இங்க சொல்றதுக்கு பதிலா அந்த அம்மாட்ட சொல்லிருந்தா ஒரு பிள்ளை ஒருவேளை பால் சாப்பிட்டுருக்குமா இல்லையா? அதை இங்க சொல்லணும்ன்றதுக்கு தான் அங்க சொல்லாம விட்டாரு. ஆனா பொய்ன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எனக்கு தெரியும். எப்படின்னா அடுத்த வார்த்தை சொன்னாரு, நீங்க கவனிச்சீங்களா? அந்த பிள்ளை நினைச்சுதான் நான் சுச்சு போயிட்டேன். நான் பிள்ளை நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி சிக்கிட்டாரு. நடுவர் அவர்களே, அந்த அணியே அப்படித்தான் இருக்கு. அது உண்மைமா? அவர் ஐயா விஜயசுந்தரம் அவர்கள் உங்களை மிரட்டி இருக்கிறார். மிரட்டினாரே இல்லையா உங்களை? கொஞ்சம் லைட்டா. இங்கே வந்தார், நடுவர் தவறான தீர்ப்பு சொன்னார் என்று ஆகிவிடக் கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க வெளியில போக முடியாதுன்னு அர்த்தம். எங்க அணிக்கு தீர்ப்பு சொல்லிட்டா, ஐயா நாங்க நல்லவங்கய்யா, நாங்க 4 பேர் ரொம்ப நல்லவங்கய்யா, ரொம்ப அடக்கமானவங்கய்யா, பாவமானவங்கய்யா, ஆனா நாங்களும் மிரட்டுவோம் ஐயா, எங்களுக்கும் மிரட்ட தெரியும் ஐயா. நீங்க மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. மதுரையில் ஒரு மன்னன் தவறாக தீர்ப்பு சொன்ன போது என்ன ஆனது? குப்புற விழுந்தான். இதெல்லாம் ஒரு வாதம்.
உலகத்தில் என்ன நடந்தாலும் நவீன தொழில்நுட்பம் காரணம் என்று சொல்லுகிறார்கள். விஜயசுந்தரம் ஐயா கேட்கிறார், கொரோனா எப்படி வந்தது, சுனாமி எப்படி வந்தது, கொரோனா எப்படி வந்ததுன்னு இந்தியர்களான எங்களிடம் கேட்காதீர்கள், சைனாவிடம் போய் கேளுங்கள், பதில் இருக்கலாம் ஒருவேளை. சொல்ல மாட்டோம். சுனாமி எப்படி வந்தது, நவீன தொழில்நுட்பத்தினால் சுனாமி வந்தது என்ற இவ்வளவு விஞ்ஞான பூர்வமான கற்பனையை இதுவரையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்ப விஜயசுந்தரம் ஐயா அவர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இப்போது வந்த சுனாமி தான் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் வந்த முதல் சுனாமியா? எங்கள் மகாபலிபுரத்திலே பல்லவ மன்னன் 7 கல் கோவில்களை கட்டினான், ஒன்றுதான் இருக்கிறது, பாக்கி 6 அழிந்தது. அப்போது வந்த சுனாமியால் என்று சொல்லுகிறார்கள். அப்போது என்ன நவீன தொழில்நுட்பத்தால் அவை எல்லாம் அழிந்தன? விஜயசுந்தரம் ஐயா அவர்களினுடைய கற்பனையிலே சில பேர் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சு நான் பார்த்திருக்கேயா. பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்கக்கூடிய ஆளு. பத்திரிகைனா அப்படித்தாமா இருக்கும். அந்த பத்திரிகையை கூட டிஜிட்டல் பத்திரிகையாக மாற்றி பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு, இன்னும் அதிக பேர் படிப்பார்கள். நீதிபதிகள் வக்கீல்களாக மாறினால் தவறான வாதங்களை செய்ய நேரிடும் என்று என்னை பார்த்து அன்போடு எச்சரித்திருக்கிறார். ரொம்ப நன்றியா. நான் நடுவராக இருந்தது எனக்கே மறந்து போச்சியா. அவர் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, பதவிகள் வரும் போகும், நீதிபதியாக இருக்கலாம், வக்கீலாக மாறலாம், நாளைக்கே திரும்ப தூதர் மனது வைத்தால் நான் நடுவராகவும் வரலாம், சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் நாளைக்கு வேணாம், இப்பவே வாங்க, நான் வந்து ஓரமாக உட்காருவேன். எந்த பதவியில் இருக்கிறேன் என்பது எனக்கு முக்கியமல்ல, எனக்கு முழுக்க முழுக்க மன ஒருமைப்பாடு இருக்கிற கட்சியில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதுதான் எனக்கு முக்கியம். மிரட்டுறீங்க. ஒரு மிகச்சிறப்பான ஒரு செய்தியை அவர் வைத்தார். மணிப்பூரிலே கலவரம் நடந்த போது அங்கே இணையம் முடக்கப்பட்டது என்ற கருத்தை வைத்தார். அது உண்மைதான். ஆனால் மணிப்பூரிலே நடந்த ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை ஒரு வீடியோ காணொலியின் மூலம் வெளியில் வந்ததால் தான் அங்கே என்ன நடந்தது என்பதே உலகத்துக்கு தெரிந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் எங்கெங்கே பெண்களுக்கு அப்படிப்பட்ட அநீதிகள் நடந்தனவோ நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றுக்கெல்லாம் வீடியோ தடயங்களும் சாட்சிகளும் இருந்திருந்தால் தீர்ப்புகள் திருத்தப்பட்டிருக்குமா இல்லையா என்று நான் கேட்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தில் நான் மிகவும் மகிழ்வோடு கைத்தட்டி ரசித்த ஒரு பேச்சு என்னுடைய மகள் கார்த்தியாயினி அவர்களினுடைய பேச்சு. இவ்வளவு நல்லா அந்த பிள்ளை பேசு. இந்த இள வயதில் இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் இந்த மண்ணில் இருப்பது இந்த மண்ணின் தமிழ் வளத்துக்கான மாபெரும் சான்று என்று நான் நினைக்கின்றேன். அவங்களும் சரி, விஜயசுந்தரம் ஐயா அவர்களும் சரி, தொழில்நுட்பம் என்பது பெண்களினுடைய, பிரசாந்தன் பேசுகிற போது கூட பெண்களினுடைய ஆடைகளை களைந்து பார்க்கிற ஆப்ஸ், செயலிகள் அதெல்லாம் இருக்கிறதேன்னு சொன்னார். கார்த்தியாயன் அதை சொல்லுகிற போதே சில பேர் சொந்த செலவுலையோ சூன்யம் வச்சுப்பாங்க, இன்னொருத்தர் வைக்க வேணாம், தானே வச்சுக்கும். இதை சொல்லிவிட்டு உடனே திரௌபதிக்கு நடந்தது போல, திரௌபதிக்கு நடந்த நிகழ்ச்சியின் போது என்ன நவீன தொழில்நுட்பம் இருந்தது, ஆனாலும் அது திரௌபதிக்கு நேர்ந்தது என்றால் அதை நிகழ்த்தி காட்டுகிற ஆண் மனதிலே இருக்கிற அழுக்கு காரணமா, தொழில்நுட்பம் காரணமா? கார்த்தியாயனி, வக்ரங்களை உள்ளே போட்டு புதைத்திருப்பவர்களுக்கு வடிகால்களாக எது கிடைத்தாலும் பயன்படுத்திக் கொள்ளுவார்கள். இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு போன் கிடைத்திருக்கிறது, பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நீக்க வேண்டியது வக்ரங்களையே தவிர தொழில்நுட்ப கருவிகளை அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பின்னாடி யார் பேசுறான்னு தெரிஞ்சு பேசணுமா? என்னுடைய மகள் கார்த்தியாயனி பேசும்போது ஒன்று சொன்னா, அது எனக்கு சரியா விளங்கலையா? எனக்குமேமா, அதனாலதான் நான் உளறிட்டேன். அதாவது விளங்காதவங்க என்ன தவிர ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதிலே எனக்கு மகிழ்ச்சி. அது விளங்காத 2 பேரை தான் இந்தியால இருந்து கூப்பிட்டுருக்காங்க. தொழில்நுட்பம் இருக்கிறதே, கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள். மாப்பிள்ளை அவர் தான், சட்டை என்னது. அது மாதிரி தொழில்நுட்பத்தை எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள், பயன்படுத்துகிறவர்கள் நாங்கள் என்று அவர் சொன்னதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த தொழில்நுட்பத்தின் தாயகமாக இருக்கின்ற எல்லா நிறுவனங்களிலும் எங்கள் இந்தியர்கள் தான் தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். தொழில்நுட்பத்தை
யார் கண்டுபிடித்தார்கள் என்பது முக்கியமே இல்லை. ஐயா, என்னுடைய பாட்டி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நாள் அவங்க வீட்டில் அந்த உலை ஊதுகிற அடுப்பு தான். எங்கள் பாட்டிக்கு கடுமையான ஆஸ்மா நோய் உண்டு. அதோடு தான் ஊதணும். காத்தியானி உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமாப்பா? சின்ன பிள்ளை பார்த்ததில்லை. அந்த உலையை ஊதணும். ஊதும்போது அந்த அடிவயத்திலிருந்து அந்த காற்றை கொடுத்து ஊதணும். அவ்வளவு ஊதி கூட சில சமயம் அணைஞ்சிரும். அணைஞ்சா பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு சின்ன வராட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லுவீங்க? வராட்டி. வராட்டியை எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டிலேருந்து நெருப்பு வாங்கிட்டு வரணும். இதில் என்ன பிரச்சனைனா 6 மணி ஆயிடுச்சு சாயங்காலம்னா பக்கத்து வீட்டில் நெருப்பு கொடுக்க மாட்டாங்க. சமையல் முடியாது. சமையல் ஏன் முடியல என்று கேட்டுக்கொள்ள கூட பொறுமை இல்லாத தாத்தா பாட்டியை போட்டு அடிப்பார். இந்த வாழ்க்கையைத்தான் தமிழ் நிலத்தில் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு கார்த்தியானிக்கு டீ சாப்பிடணும் போல இருந்தால் அந்த அடுப்பை அப்படி கூட செய்ய வேண்டாம். அதை கூட செய்ய வேண்டாம். நீங்கள் பார்த்தாலே பற்றி கொள்ளுகிற அடுப்புகள் எல்லாம் வந்து விட்டது. அதாவது வீட்டுக்காரர் போட்டு கொடுப்பாரு. என் வீட்டுக்காரர் டீ போட்டு கொடுத்தா என்ன குறைவு? நாங்க தான் டீ போடணும்னு எந்த சட்டத்தில் எழுதி இருக்கிறது? நான் அப்படி சொல்லவே இல்லையே. எங்களுடைய பாட்டிகளும் எங்களுடைய பெரியம்மாக்களும் எங்களுடைய அத்தைகளும் எங்களுடைய மாமியார்களும் வாழ்ந்த வாழ்க்கை கதை கார்த்தியாயனிக்கு தெரியாது. அதனால் அவர் பேசுவதில் எனக்கு வியப்பில்லை. விஜயசுந்தரம் ஐயா பேசலாமா? உங்களுடைய அம்மாவும் உங்கள் பாட்டியும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? வீட்டிலே இருக்கிற சமையலறை ஒன்றில் தான் ஒரு சின்ன குண்டு பல்பு மாத்திரம் எரிந்து கொண்டிருக்கும். அங்கேயே ஒரு ஓரத்திலே பாத்திரங்களை கழுவுகிற ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த கழுவிய தண்ணீர் சமையலறைக்குள்ளேயே இருக்கும். அதில் நின்று நின்று காலில் சேற்றுப்புண் வராத ஒரு பெண்ணை கூட அந்த தலைமுறையில் உங்களால் சந்தித்திருக்கவே முடியாது. அந்த சேற்றுப்புண் வந்து காலால் நிற்கவே முடியாது. காலை வளைச்சுக்கிட்டு நிற்கும். காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிற சமையலறை வேலை இரவு 10 மணி ஆனாலும் ஓயாது ஓயாது ஓயாது. இப்படி வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றியது தொழில்நுட்பம் தானே. நான் கல்லூரில் அரைச்சு உடனே அது ஒரு எக்ஸசைஸ்ம்பாங்க. எனக்கு எக்ஸசைஸ் வேணும்னா நான் ஜிம்முக்கு போய்க்கிறேன். நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. எனக்கு எக்ஸசைஸ் வேணுமா? ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான். யாரு ஓனாய்? இந்த கேள்வியை கேட்கிறவராக கூட இருக்கலாம். நல்ல வேலை. எனக்கு எக்ஸசைஸ் வேணும்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. கல்லூரில் தினம் எங்க பாட்டி தினமும் தோசை கல்லிலே அந்த தோசை கல்லில் மாவு இது பண்ணணும். தோசை கல்லுரலிலே மாவு அரைக்கணும். ஒரு வீட்டிலே 4 பேர் நிறைய சாப்பிடுகிறவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். தவறல் என்ன, நிறைய உழைத்தார்கள், நிறைய சாப்பாடு. அவங்க ஒவ்வொரு நாளும் சுட்டு போட்ட தோசையை அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தார் 1,32,450 தோசை சுட்டிருக்க கூடும். இதை தவிர எத்தனை எத்தனை குழம்புகள், எத்தனை பொரியல்கள், எத்தனை பச்சடிகள், துவையல்கள். ஒரு பெண்ணுக்கு இதை தாண்டி வாழ்க்கையே இல்லையா? சமையலறை என்ற சிறையிலிருந்து பெண்ணை விடுவித்தது தொழில்நுட்பம் மாத்திரம்தான். அப்ப என்னை ஒரு மிக்சி அந்த சிறையிலிருந்து விடுவித்தது என்றால் அந்த மிக்சியை கண்டுபிடிச்சவன் வெள்ளைக்காரனா? அவன் என் தம்பி, என் சகோதரன். அவன் எந்த நாட்டுக்காரனா இருந்தான்? மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று பாரதிதாசன் சொன்னதை ஒவ்வொரு பெண்ணும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த மானுட சமுத்திரத்தில் இருந்து அங்கங்கே கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் கார்த்தியாயனி இப்படி பேசுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் இன்னும் சிங்கிளாவே இருக்கேன்னு வருத்தப்படுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த கால காதல் தான் நச்சரிப்பு காதல் என்று நினைக்கிறார்கள். சின்ன பிள்ளை தெரியாது. காதல் எப்பவுமே நச்சரிப்புமா? எந்த காலத்திலும் நச்சரிப்பு. எங்க தாத்தாவே அதான் சொல்லியிருக்காரு. எந்த தாத்தா? வள்ளுவர். அவரே அதைத்தான் சொன்னார். அந்த ஆண் ஒண்ணுமே செய்யலைங்க, பாவங்க. இந்த காதலன் தும்மி இருக்கான். ஒரு மனுஷன் தும்மப்படாதா? இந்த விக்கல், இருமல், தும்மல், ரஜினி இதெல்லாம் வந்து தானே தும்மி இருக்கான். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ ஆங்கிலேயர்கள் செய்கிறார்கள். யாராவது தும்மினா பிளஸ் யூன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்றைக்கு ஒருத்தர் தும்மினால் நீடு வாழ்க என்று வாழ்த்துகிற ஒரு வழக்கம் தமிழ் மண்ணில் இருந்திருக்கிறது. அவன் தும்மின உடனே அந்த வழக்கத்தினால உடனே சொல்லிட்டா, வாழ்த்திட்டா நீடு வாழ்க.
வழுத்தினள் தும்மினேனாக. தும்மிட்டா அவ வாழ்த்திட்டா, அதோட முடிஞ்சு போச்சு இல்ல. அழித்தழுதாள் யாருள்ளி தும்மினீர் என்று. உடனே புரண்டு புரண்டு அழுதாளாம். யாரோ உன்னை நினைச்சதுனாலதான் நீ தும்மிருக்க, எவ உன்னை நினைச்சான்னு. இந்த நச்சரிப்பை எல்லாம் தாண்டி வருவதுதான் காதல். அதனால நீங்கள் தொழில்நுட்பம் இல்லாமலே காதலித்தாலும் அதே நச்சரிப்பு தான் வந்து கொண்டே இருக்கும். பயமுறுத்தாதீங்க. அதற்கு முன்னாலே பேசிய அந்த சகோதரர் லோகநாதன், எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல டைம் இல்லை. ஜூம் காலை பற்றி நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடிங்க ஜூம் கால்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் தான் சொன்னேன், இருக்கிறதுலே கஷ்டம் ஜூம் காலில் பேசுறது தாங்க. ஏன்னா ஆடியன்ஸே இல்லாமல் அவங்க கைத்தட்டுறதே தெரியாமல் நம்ம முகத்தை நாமே பார்த்து பேசுறது பெரிய தண்டனைன்னு. உடனே பத்திரமா அந்த கருத்தை சிந்தாமல் சிதறாமல் எடுத்துக்கொண்டு வந்து இந்த மேடையில் இவர்களெல்லாம் அப்படி சொன்னார்களே, அங்கே அப்படி பேசினார்களே, இங்கே அது போன வாரம், இது இந்த வாரம். ஆனால் நான் கேட்குறேன், எங்களை மாதிரியான பேச்சாளர்கள்லாம் ஜூம் காலில் பேசி நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து வேதனைப்பட்டு உங்கள் முகத்தெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு தவிச்சோமே, 2 வருஷத்தில் அந்த வாய்ப்பை எது கொடுத்தது? ஒரு வேக்சினேஷன் 2 வருடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் நவீன தொழில்நுட்பம் தானே அதற்கு காரணமாக இருந்தது. பேசுறாங்க நடுவர் அவர்களை, நீங்கள் மணி அடித்து விட்டீர்கள். எல்லாருமே மணியோடு சரியாக முடித்திருக்கிற காரணம் இல்லம்மா, நீங்க ஐயா, நான் சொல்ல விரும்புவது ஒரு விஷயத்தை தான். ஊவே சாமிநாத ஐயர் என்று ஒரு தமிழ் பெரியவர், அவருக்கு தமிழ் நிலைமை நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம், ரொம்ப பழைய மொழி எங்க தமிழ் மொழி தெரியுமா, சங்கப்பாடெல்லாம் இருந்திருக்கு. உடனே சங்கப்பாடல் எங்க கூடுன்னா ஒரு பாட்டு கிடையாதுயா நம்ம கிட்ட, சும்மா சொல்லிட்டு தெரிஞ்சோம். சங்கப்பாட்டு இருக்கு, எங்க சங்கப்பாட்டு கிடையாது. சங்கப்பாட்டில் என்ன இருந்தது தெரியாது. பெரியவர் ஊவேசா அவர்கள் வீதி வீதியாக தெரிந்தார், கை கூப்பி கேட்டார், ஓலை சுவடிகளை சேகரித்தார். அதில் கரையான் அரித்திருந்தது. அவர் எழுதுகிறார், அந்த இடத்திலே ஓலை சுவடிகளை பெற்றேன், நான் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு முன்பே எலி செய்து விட்டது என்று எழுதியிருக்கின்றார். எலி குதறியது, கரையான் குதை. படித்து 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 சங்க இலக்கியம் இதுதான் என்று நமக்கு தொகுத்து வகுத்து கொடுத்து புத்தகமாக போட்டிருக்கிறார். நான் இப்போது உங்களை கேட்கின்றேன், அந்த புத்தகங்களை எதிர்காலத்துக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள்? இப்போ என்னுடைய கொள்ளு தாத்தா திரு அனந்தராம் ஐயர் அவர்கள் தான் கலித்தொகைக்கு உரை எழுதினார். ஊவேசாவினுடைய பக்கத்திலே இருந்து வேலை செய்கிற பேற்றை பெற்றவர் அவர். எங்கள் மொத்த குடும்பத்தில் அவர் பதிப்பித்த கலித்தொகை ஒரு பிரதி கூட இல்லையா? எங்க குடும்பத்தில் அவ்வளவு தமிழறிஞர்கள்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரதி இல்லை எங்க குடும்பத்தில். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராயிருந்த ஐயா திரு மா ராஜேந்திரன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்புகள். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எங்க கொள்ளு தாத்தா தான் ஐயா கலித்தொகை போட்டிருக்காரு, ஆனா ஒரு புத்தகம் இல்லையா. பேசிக்கொண்டிருக்கும் போதே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் என் கொள்ளு தாத்தா எழுதிய புத்தகத்தை டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிருந்ததை ஒரு நொடிக்குள் என்னுடைய கைபேசிக்கு அவர் அனுப்பி வைத்தார். நீங்கள் பதிவுகளை நாளைய சமுதாயத்துக்கு எப்படி கொடுக்க போகிறீர்கள்? அதை டிஜிட்டைஸ் பண்ணலைனாக்க இப்படி ஒரு இலக்கியம் இங்கே இருந்தது 40 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு வாழ்கிறவர்களுக்கு எப்படி தெரிய போகிறது? ஈழத்து சகோதரர்கள் சொந்தங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறார்களே, தமிழ் மொழியை அவர்களுக்கு எப்படி கற்றுத்தரப் போகிறீர்கள்? இந்த மொழிதானே நமக்கான தொப்புள் கொடி சொந்தம், இந்த மொழிதானே நம்முடைய பண்பாட்டினுடைய ஆணிவேர், இந்த மொழிதானே நம்முடைய கலாச்சாரத்தினுடைய கோபுரம். அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து நம்முடைய குழந்தைகள் அங்கே அந்த மொழியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே. அப்பா நீ தமிழன்பா, தமிழ் என்ற ஒரு மொழிதான்ப்பா உனக்கு தாய்மொழி என்று நீங்கள் சொன்னால் தமிழை அவர்களால் கற்றுக்கொண்டு விட முடியுமா? பிரசாந்தன் மாதிரியான ஒரு தேர்ந்த ஆசிரியர் வலையொலி மூலமாக வீடியோ கால் மூலமாக வகுப்புகள் எடுத்தால் அதை பார்த்துத்தானே எங்கெங்கோ வசிக்கிற உங்களினுடைய நம்முடைய தமிழ் குழந்தைகள் நம்முடைய மொழியையே தெரிந்து கொள்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்றால் வேண்டாமா உங்களுக்கு நவீன தொழில்நுட்பம்? ஐயா, எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் எதிர்ப்பு தான் நம்முடைய முதல் மந்திர சொல்லாக இருந்திருக்கிறது. ஐயா சொன்னாங்க, முதல்ல
நீராவி என்ஜினை ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்த போது லண்டன் மாநகரத்தில் எல்லாரும் சிதறி ஓடினாங்க, பேய் வந்துருச்சு, இனிமே உயிரோடே இருக்க முடியாதுன்னு. முதல் தொலைபேசி அழைப்பு வந்த போது மயங்கி விழுந்தவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் எதிர்ப்பு முதலில் இருக்கும், அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் அடுத்து இருக்கும். இதுதான் வாழ்க்கை என்பது மூன்றாவது கட்டமாக இருக்கும். இதுதான் யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். கல்வியை தேடி அலைகின்ற ஒரு மாணவன் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளும். உங்களினுடைய பாடசாலைக்கு போய் அவன் படித்துக் கொண்டிருக்கின்றான். மருத்துவத்தை பற்றி படிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளும். அதை பற்றி ஒரு சந்தேகம் இருக்கிறது. சொல்லித் தருகிற ஆசிரியர் மிக நல்ல ஆசிரியர், ஆனால் அவரால் சொற்களால் மாத்திரம்தான் விளக்க முடியும். ஆனால் அந்த வகுப்பறை ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக இருந்தால் இந்த இதயம் எப்படி துடிக்கிறது என்றும் இந்த கிட்னி எப்படி வேலை செய்கிறது என்றும் கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்ளுகிற போது அவனுடைய கற்றல் திறன் எவ்வளவு மேம்படுகிறது என்பது மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் ஆசிரியரான பிரசாந்தனுக்கு தெரியாமல் இருப்பது. தமிழ் இலக்கியத்தை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற படைப்பாளிகள் பெரும்பாலும் ஈழத்து கவிஞர்கள் தான். இதை எந்த மேடையிலும் சொல்ல நான் துணிவேன். கொக்குவில்காரரான உங்கள் ஊர் கொக்குவில்காரரான எங்கள் ஆ முத்துலிங்கம் ஐயா அவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கு எத்தனை பெரிய கொடையை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை ஈழக் கவிஞர்கள் கவிதைகளை எழுதி தமிழ் மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் 30 வருடம் முன்னால் இந்த கவிதையை எழுதியிருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? அந்த கவிதை விஜயசுந்தரம் ஐயா அவர்களிடம் போய், ஐயா என்னுடைய கவிதை உங்கள் பத்திரிகையில் போடுங்கள் என்று கேட்டிருப்பார்கள். அவர் எத்தனை பேர் என்னுடைய கவிதை அவரால் போட முடியும்? அது பேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. தம்பி நீ அடுத்த வாரவா. சில கவிதைகள் அச்சேராமலேயே மரணப்படுக்கைக்கு சென்ற கவிதைகள் எத்தனை இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு கவிதை எழுதினால், உங்களுடைய ஈழத்து கவிஞர் ஒரு கவிதையை எழுதினால் அடுத்த கணம் சென்னையிலே இருக்கிற என்னால் அதை படிக்க முடியும் என்று சொன்னால் இது தொழில் புரட்சி செய்திருக்கிற சாகசம். இலங்கையிலே இருக்கிற அசானி என்ற பெண்ணினுடைய குரல் திறமையை பற்றி இன்றைக்கு தமிழ்நாடே வியந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்களுக்கு எப்படி அசானியை தெரியும்? நவீன தொழில்நுட்பம் இல்லை என்றால். இங்கே வருகின்ற போது நடுவரை பார்த்து அத்தனை பேர் கைத்தட்டினீர்களே. நவீன தொழில்நுட்பம் இல்லை என்றால் இப்படி ஒரு பட்டிமன்ற ராஜா இருக்கிறார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? நானா வீடு வீடா போக வேண்டியதான். ஏன் ஈழத்திலே ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் வெளிநாட்டிலிருந்து பணம் வர வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவ வசதிக்காக தேவைப்படுகிறது. எவ்வளவு நேரத்தில் பணம் வருது? அனுப்புறதுக்கு ஒரு நல்ல உள்ளம் இருக்கணும், அது வேற விஷயம். அந்த நல்ல உள்ளம் இருந்தால் எவ்வளவு நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு வருகிறது? ஒரு நாளைக்குள் வருகிறது அல்லவா? இவர்கள் 4 பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இங்கே ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருந்தால் பணம் ஒருவரிடம் வெளிநாட்டில் இருந்தது என்றால் அந்த பணத்தை எல்லாம் நோட்டா கட்டி மாட்டு வண்டியில் கழுத முதுகில ஏத்தி கப்பல்ல வச்சு அனுப்புங்க என்று 4 பேரும் சொல்லுகிறார்கள். ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அரை மணி நேரத்துக்குள்ள பணம் வந்துடும் என்று நாங்கள் 4 பேரும் சொல்லுகின்றோம். இது வசதி இல்லையா? இது சிறப்பு அல்லவா? தொழில்நுட்ப எதோடும் நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கலாம் சகோதரர்களே. தொழில்நுட்பத்தோடு மாத்திரம் சண்டை போடவே முடியாது. ஏனென்றால் எப்போதும் தொழில்நுட்பம் தான் ஜெயிக்கும். எதிர்கட்சி தலைவர் பிரசாந்தனை பார்த்து நிறைவாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அமர்கின்றேன். நீங்கள் பாரதியாருக்கு எதிரானவரா? நீங்கள் தொல்காப்பியருக்கு எதிரானவரா? நீங்கள் கண்ணதாசனுக்கு எதிரானவரா? ஏனென்றால் தொல்காப்பியர் சொன்னார், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. புதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன தொல்காப்பியரை பிரசாந்தன் இப்போது பகைத்திருக்கிறார் இந்த மேடையில். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று தொழில்நுட்பத்தை கனவு கண்ட பாரதியாரை பகைத்திருக்கின்றார். சந்திரனுக்கு போவதற்கு முன்பே வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை அடைவோமா என்று பாடிய கண்ணதாசனை மறுத்திருக்கின்றார் பிரசாந்தன். எனவே தம்பி பிரசாந்தன் அவர்களே, நீங்கள் எதிர்த்து பேசியது என்னை அல்ல, தொல்காப்பியரை, பாரதியை, கண்ணதாசனை, தொழில்நுட்பத்தை இவர்களை எல்லாம் எதிர்த்து பேச எங்கள் நடுவர் எப்போதும் விரும்ப மாட்டார் என்பதால் நல்ல தீர்ப்பு வழங்குமாறு அவரை கேட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, யாரை பாராட்டுவது? இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த துணை தூதர் ஐயா அவர்களை, அவர் சார்ந்த அத்தனை பேரை பாராட்டுறதா,
இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளைங்க ஏதோ வந்து பேசுவதற்கு இவ்வளவு மரியாதை தந்து முழுக்க அமர்ந்திருக்கிற கம்பபாரதி ஐயா அவர்களை பாராட்டுவதா, இல்லை பேசிய 8 பேரையும் பாராட்டுறதா, இந்த நெருக்கடியிலும் அமர்ந்திருக்கிற உங்களை பாராட்டுவதா, யாரை பாராட்டுவது? எல்லாரையும் வணங்கி கொள்கிறேன். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசிய பிறகு நமக்கு எல்லாம் ஒரு பக்கமாக சாஞ்சிருவோம். ஒரு 20 வருஷமாக நான் அவங்கள மேடையில் பார்க்குறேன். பெரும்பாலும் அவங்க பேசின பிறகு இல்லது நான் பேசின பிறகு அவங்க பேசுவாங்க. மேடையில் எனக்கு எப்போவும் டெரர்னா அந்த அம்மா தான். அப்படி பார்த்தானா மந்திரம் ஜெபிக்கிற மாதிரி ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பேப்பர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பொங்கிடுவாங்க. நம்ம இதுவரைக்கும் என்ன பேசணுன்றதே கூட்டம் மறந்துடும். அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சுனாமி மாதிரி இது அள்ளிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கும் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கடுமையான வாதம். ஏன்னா பிரசாந்தன் பேசின பிறகு இப்போ நான் பேசும்போது ஏதோ ஒன்று செஞ்சு கொஞ்சம் லூப் ஹோல் விட்டுருவேன். அவர் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு அந்த புள்ள விஷயத்தில் தான் கொஞ்சம் விளையாண்டார். தாய் செஞ்சதெல்லாம் சொன்ன வரைக்கும் சரி, புள்ள நினைச்சதுன்னு சொன்னார் பாருங்க. நம்ம புள்ள நினைக்கும்னு அவர் நினைக்கல. இந்த மாதிரி தலைப்புகள்லாம் பொது வெளியில் ஜெயிக்காது. இது ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் நிறைவு செய்கிறேன். வரம் அல்ல அப்படின்னு அவங்க பேசுனதில் ஏதாவது பிழை இருக்கிறதா? பாரதி மேடம் அவ்வளோத்தையும் தள்ளி போட்டாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. நம்ம கையில் இருக்கிற 24 மணி நேரம் உங்களுடையதாக இருக்கிறதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஊரில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இவ்வளவு டென்ஷனோடு இருந்தாங்களா? உங்களுக்கு இப்போ உங்கள் பையனோ யாரோ வெளியூரில் இருக்காங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு சும்மா சாதாரணமாக தான் கூப்பிட்றீங்க. அவர் வேறு ஊரில் இருக்கிறார், சாதாரணமாக கூப்பிட்றீங்க. கூப்பிட்டு அவர் 1 தடவை 2 தடவை 3 தடவை எடுக்கலைன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நேர்மையாக சொல்லணும். இப்போ நம்ம வீட்டம்மாவை கூப்பிட்றோம், எடுக்கலைன்னா என்ன ஆகுறீங்க? இல்லை வீட்டம்மா வீட்டுக்காரரை கூப்பிட்றாரு, எடுக்கலைன்னா என்ன ஆகுறீங்க? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கண்டினியூடாக தொடர்புலையாக இருந்தோம். இப்போ நான்லாம் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறேன்னா, நான் பட்டிமன்றம் வந்த காலத்தில் வீட்டை விட்டு கிளம்புனேன்னா சந்தோஷமாக வழி அனுப்புவாங்க. அப்பாடா இங்கே உட்காந்து உளர்றவன் கிளம்பிட்டான், அவனுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும். நம்ம இங்கேருந்து போன பிறகு சென்னைக்கு போய் நான்லாம் கொஞ்ச காலம் எங்கள் வீட்டில் ஃபோன் கூட கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் கூட கிடையாது. சென்னைக்கு போயிட்டா அவங்க என்ன நம்புவாங்கன்னா, இவன் பத்திரமா போயிருப்பான்னு நம்புவாங்க, காலையில் சாப்பிட்ருப்பான்னு நம்புவாங்க. நான் என்ன பட்னியாவை கிடக்க போயிருக்கேன், உண்ணாவிரதத்துக்காக போயிருக்கேன், சாப்பிடுவான்னு நம்புவாங்க, நாளைக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்துடுவான்னு நம்புவாங்க. இங்கேருந்து கிளம்பினவன் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ தொலை தொடர்பு வசதி இல்லாதப்போ அவன் வேலையை நிம்மதியாக பார்த்தாயா, இவங்களும் நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ பாருங்க, ஏறி ஸ்டேஷனுக்கு வந்தானே, ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, அப்பர் பர்த் போட்டிருக்காங்க. என்னால் படுக்க முடியாது, எவனாவது ஒரு இழிச்ச வயனை தேடிட்டு இருக்கேன். இவர் இங்கேருந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு. அந்தம்மா உங்கள் முகராசிக்கு எல்லாமே நல்லா அமையும். அவன் உடனே ஒன்றை தவிர இப்படியெல்லாம் ஒரு டயலாகு. நீ கதவை பூட்டிட்டியா சார்? ராத்திரி 12 மணிக்கு ட்ரெயின் திருச்சிக்கிட்ட போயிட்டுருக்கு, ஒருத்தன் கத்துறான், திருச்சி வந்துருச்சுன்றான். படுத்திருக்கிறவங்க பூரா கபார்னு எந்திரிக்கிறாங்க. திருச்சி வந்துட்டு போதுரா, நீ ஏன்டா கத்துற? மொபைலில் கத்துறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்போது இந்தியாவில் ரயில்வே துறையிலேருந்து ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க, 10 மணிக்கு பிறகு மொபைலில் சத்தமாக பேசக்கூடாது, ஐபேட் இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாதுன்னு இந்திய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. ராத்திரியெல்லாம் மேலே படுத்துக்கிட்டு ஆன்னு கத்திட்டு வராங்க. அது சில இளம் பிள்ளைகள் பேச ஆரம்பித்தாங்கன்னா நச்சரிப்பு காதல், நடுராத்திரியெல்லாம் பேசுகிறான்,
கீழே படுத்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் நொந்து கிடக்கு. இங்கே ஒரு 60 வயசு அம்மாவும் ஒரு 65 வயசு ஐயாவும் படுத்திருக்கிறாரு. இப்படித்தான் நம்மளும் பேசணும்னு நினைப்பார் அவர். உன் முகத்தை பார்க்கவே 3 வருஷம் ஆச்சு, அப்படித்தானே நினைப்பார். ஏன் இவ்வளவு ஆர்வம், ஏன் இவ்வளவு தொலை தொடர்பு, இதனால் என்ன நன்மை வந்திருக்கிறதுன்னு அவங்க கேட்குறாங்க. சார், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய தவறு ஒன்று 12 15 வயசில் 2 வீலர் வாங்கி தர்றது, அதே வயசில் மொபைல் வாங்கி தர்றது. இது ரெண்டுமே மகா பெரிய தவறு. முகமது அசாருதீன் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் இருந்தார் இந்தியாவில். உங்களுக்கு கிரிக்கெட்லாம் தெரியும் இல்லையா? ரொம்ப நல்ல பிளேயர், கேப்டனெல்லாம் இருந்தார். உங்கள் ஊர் இங்கே வந்து நிறைய ஜெயிச்சார். அவர் பையனுக்கு பிறந்த நாள் பரிசாக 320cc 350cc வாங்கி கொடுத்தார் ஹைதராபாத்தில். பெரும் பணக்காரர்கள் வாழுகிற ஊர். பிறந்த நாள் அன்னைக்கு ஓட்டிட்டு போனால் ஆள் காலி. எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர், உலக புகழ், கோடி கோடியாக வச்சிருக்கிறாரு. தேவையில்லை. பொறுப்பு வருகிற வரை தொழில்நுட்ப சாதனங்களை பிள்ளைகள் கையில் தராமல் இருப்பதுதான் பொறுப்புள்ள பெற்றோருக்கு அழகு. 16 வயசு பொண்ணு சென்னையில் ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிது. ஏன்னா காதலன் வர்றான்னா. அவன் எங்கேருந்து வர்றான்? புனேன்ற நகரத்திலேருந்து ஃப்ளைட்டில் வரான். ஏர்போர்ட்டில் பார்க்குது, அவனுக்கு 55 வயசு. முகநூலில் அவன் 16 வயசு மாதிரி காட்டியிருக்கான். நம்ம தம்பி மாதிரி ஒரு மேக்கப் பண்ணி வந்திருக்கான். முகநூலில் போய் சொல்லலாம்ல, ஃபேக் ஐடின்னு வச்சுருக்காங்க. அதை இந்த பொண்ணு பார்த்தோன்னே கதறி அழுதுருக்கு. அவன் என் கூட வான்னு கட்டாயப்படுத்தியிருக்கான். இது சென்னையில் நடந்தது. கடைசியில் போலீஸ் போய் பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டு இந்த பொண்ணோடைய இவளை தப்பிக்க வச்சிட்டோம். ஆனால் மனசு அழுக்காச்சு இல்லை, அதை எப்படியா சரி பண்ணுவீங்க? எப்படி சரி பண்ணுவீங்க? யாரோ ஒருவனை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இது கடவுளை பற்றி நினைக்கும் போது சரி. ஆனால் இவ 1 வருஷம் 2 வருஷம் எவனோ ஒரு பைத்தியக்காரனை 55 வயசு கிழவனை தன் கணவனாக நினைத்து கற்பனையில் வாழ்ந்திருக்கிறாளே, இந்த அழுக்கை அவள் வாழ்க்கையிலிருந்து எப்படி அகற்றப் போகிறீர்கள்? எப்படி எடுக்க போறீங்க? காரணம், நீங்கள் கொடுத்த தேவையில்லாத சாதனங்கள். சார், நம்ம பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம உலகம் பூரா பேசுவாங்க. அது பொம்பளை பிள்ளைங்க பேசுறது கேட்கவே மாட்டேங்குது. நீ ஒட்டு கேட்டியான்னு நினைக்காதீங்க. பசங்களாவது ஏதாவது பேசுகிறான். பெண்கள் வந்து அவ்வளோ மெல்லிதாக பேசுது, கிரவெல்லாம் பேசுது. நடந்து சார், நீங்கள் சாலைகளில் மொபைலில் பேசாமல் போகிற ஜனங்களை எத்தனை பேரை நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? மொபைல் இல்லாதவன் மட்டும்தான். அவன் வாங்க போய்கிட்டு இருக்கான். மீதி பேர் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு பேசி என்னையா சாதிச்சோம்? இவ்வளவு பேசுகிறோமே, பிரச்சனைகள் தீர்ந்ததா குடும்பங்களில்? எனக்கு என்னவோ இந்த மாதிரி அதிக உரையாடல்கள் வந்த பிறகு குடும்பங்களில் பிரச்சனைகள் பெருகி இருக்கிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இதுக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்திருக்கு, சாட் ஜிபிடி. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பையன் எழுதுகிற பரீட்சையை அது எழுதிடும். ஆமாங்க, அசைன்மெண்ட்டில் அதுவே கொடுத்துருது. நிறைய மார்க் வேற வாங்குது. இதே நிலையில் போனால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறையும்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் மனித மூளையை இது நிச்சயமாக சவாலாக இது போராட போகிறது. மனித மூளைக்கு சவாலாக இருக்கும்ன்றாங்க. இதெல்லாம் நல்லதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க, நேரம் இல்லை. உடற்பயிற்சின்றது போயிடுச்சு. இந்த கேம் விளையாடுறது இருக்கு பாருங்க, ஆன்லைனில் கேம் விளையாடுறாங்க. இதில் பணத்தை வச்சு விளையாடுறாங்க. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் அழிந்து இருக்கிறது இதனால். ரம்மி விளையாடுறான், 16 லட்சம் 10 லட்சத்தை தொலைக்கிறான். சாதாரணமாக ஆட்கள் உட்காந்து விளையாடுறது இல்லை, ஆன்லைனில் நீங்கள் விளையாடும்போது ஒரு கம்ப்யூட்டர் உங்களோட விளையாடுது. சின்ன பசங்க சுடுற கேமாக விளையாடுறாங்க, கொல்லுன்றான். நாங்கள் எல்லாரும் எம்ஜிஆர் படம் பார்ப்போம்.
நம்பியார் வந்தாலே கண்ணை இருக்க முடிக்கும். அது எம்ஜிஆருக்கு ரத்தம் ஓரத்தில் தான் வரும். நீங்கள் அவர் வில்லன் குத்துனோடனே இந்த கரெக்டாக ஒரு சின்ன 1 சென்டிமீட்டர் அளவு ரத்தம் வரும். அது அப்படின்னு தொடச்சிட்டாருன்னா உடனே வீரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வெளுத்துருவார் அடி. சிவாஜி கணேசனுக்கு ரத்தம் வாய் கொப்பளிப்பார். ஏன்னா அவர் பெரும்பாலும் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கொப்பளிச்சுக்கிட்டே இருந்தார். இவர் இப்படி ஓரத்தில் தொடச்சி விட்டு குத்திடுவார். இதுக்கே நாங்கள்லாம் பயந்து கிடத்தோம். இப்போது தலையை அப்படியே அறுக்கிற சீன் அவன் பார்த்து சூப்பர் காட்சின்றான். இவனுக்கெல்லாம் மனித நேயம்னு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்க? வன்முறையை கண்டு அஞ்சாத பிள்ளைகள், ஆபாசங்களை வரவேற்கிற பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள்னு இவங்க சொன்னது இருக்கு இல்லையா, இது உண்மை, சத்தியம். அப்படியே முடிச்சிடலாங்களா? ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, எதற்கும் ஒரு எல்லை. அமிர்தமாக இருந்தாலும் அளவோடு தான் சாப்பிடணும். உங்களுடைய ஸ்க்ரீன் டைம் என்பதை குறைத்து கொள்ளுங்கள். இனிமேல் அதை கையை விட்டு போகாது, அதை குறைச்சிக்கங்க. குழந்தைகளோடு, வீட்டம்மாவோடு அல்லது கணவரோடு நேரம் செலவழியுங்கள். அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உறவு வைத்து கொள்ளாதீர்கள். தேவையற்ற தொடர்புகள் நமக்கு கழுத்துக்கு மேல் தொங்குகிற கத்தி. குறிப்பாக சின்ன பிள்ளைகள் நடவடிக்கைகளை கண்காணியுங்கள். காவல்துறை போல அல்ல, அவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற அன்பிலே அவர்களை கவனியுங்கள். கட்டாயம் கவனியுங்க. அவன் தனிமையை விரும்புகிறான் என்றால் பின்னாடியே போங்க. எந்த பிள்ளை தனியாக போகிறதோ அது ஏதோ ஒன்றிலே சிக்கி இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த பிள்ளைகளை தயவு செய்து மீட்டெடுக்க உதவுங்கள். தொழில்நுட்ப சாதனங்கள் வசதிகளை பெருக்கணுமே தவிர பிரச்சனைகளை உருவாக்கி விடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த 4 பேரும் என்னமா பேசுனாங்க ஐயா, என்னம்மா பேசுனாங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. விவசாயம் அழிகிறதுலாம் அவர் சொன்னது ரொம்ப உண்மை. ஹைபிரிடெல்லாம் வந்தால் விவசாயம் கெட்டு போயிடும். அதெல்லாம் பொலிட்டிக்கலாக செய்ய வேண்டியது, நம்ம செய்ய முடியாது. அதனால் இவர்கள் பேசியதை முழுமையாக அங்கீகரிக்கிறோம். இப்போ இந்த அணி, பாரதி மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே வந்த சில வகை பொருட்கள் மனைவிக்கு என்ன சுதந்திரம் தந்திருக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னாங்க. எந்த நேரமும் அடுப்படியிலே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு விடுதலை வேண்டாமா? இன்றைக்கு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடின்னு பாரதி சொன்னானே, இதற்கு வழிவகை செய்தது எது? இவ்வளவு படிப்பதற்கு போய் பிள்ளைகள் எந்த நிறுவனத்துக்கு போங்க பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்குது. பயலுக தேமேன்னு நிற்கிறான். இவ்வளவு வாய்ப்புகள் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கிடைச்சது? இப்போ பாருங்கள், இந்த பொண்ணெல்லாம் இந்த மேடையில் வந்து பேசுதுன்னா இவங்க வேறு வேறு ஊடகங்களில் பேசி பயிற்சி பெற்று இங்கே வந்திருக்கிறாங்க இல்லையாம்மா? இப்போ நீங்கள் அந்த தொழில்நுட்பமே வேணாம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் பேசி மேலே வர்றதுக்கு மட்டும் தொழில்நுட்பம் வேணும், மற்றவங்க பூரா பேசா போயிருக்கணும். பாரதி மேடம் தனிமையை பற்றி சொன்னாங்க. வயதானவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பற்றுக்கோடு இந்த தொழில்நுட்பந்தான். ரொம்ப முடியாதவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா மொபைல் எடுத்து ஒரு நம்பரை அழுத்தினா போதும், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆம்புலன்ஸோ அல்லது ஆஸ்பத்திரியிலிருந்து ஆட்களோ வரும்படியாக நிறைய ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. அவன் மகன் எங்கேயோ இருப்பான், முடிக்கணுமாம்மா? இல்லை, எங்களுக்கு இந்த முடிக்கிறது சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தண்ணி கொண்டாந்து வைப்பாங்க, இல்லாட்டி முன் வரிசையில் 4 பேர் எந்திரிப்பாங்க, இல்லாட்டி ஒருத்தர் பின்னாடி வந்து இப்படி நிற்பார். இல்லை, எனக்கும் சீக்கிரம் முடிக்கணும் தான், ஆனால் இந்த அணியை ஒன்றுமே சொல்லலைன்னா கஷ்டமாயிடுமேன்னு. ஐயா அவர்கள் இங்கே முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அவர் மேடை தோறும் தன் குருநாதரை பற்றி பேசுவார். மிகப்பெரிய தமிழறிஞர் ஐயா திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் பேரை கூட அவர் சொல்ல மாட்டார், குருநாதர் தான் சொல்லுவார். அப்பேற்பட்ட அறிஞர் தமிழ் மண்டியில் வாழ்ந்தார் என்ற அடையாளமே அவருக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? பாப்பையா சார் மாதிரி சிலருக்கு தெரியும்.
இன்னைக்கு அவரது பிள்ளை மாது அவர்கள் அவரை பற்றி அங்கங்கே போய் பேசி என்னுடைய தகப்பனார்னு சொல்கிறாரு. அவரது பேச்சும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சில்லுண்டி பேச்சாளர்கள். இவர் தன்னுடைய குருநாதரை பல ஆண்டுகள் அவர் குரலை கேட்டு காதலித்து அவர் மீது அன்பு கொண்டதாக சொன்னார். ஏன்னா அந்த காலத்தில் தொலைக்காட்சி மாதிரி தொழில்நுட்பம் இல்லை, வானொலி மட்டும்தான் இருந்தது. வானொலி கூட இல்லை என்றால் அப்படி ஒரு தமிழறிஞரை பார்த்து அவரது சீடனாக தன்னை வரித்து கொண்டு கம்பனுக்காக தன் வாழ்க்கையை தத்தம் செய்கிற ஒரு மனிதரை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. ஒரு வானொலி ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள்லாம் பேசுகிறோம்னா உலகத்துக்கு தெரியுதுன்னா காரணம் தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் பின்தங்கி போய்விடுவீர்கள். அந்தமான் தீவுகளில் இருக்க பழங்குடியினர் மாதிரி நாம் இருக்க முடியுமா? எந்த வகையில் இது சரியாக இருக்கும்? பிரஞானந்தான ஒரு சின்ன பையன் நேற்று உலக செஸ் சாம்பியன் போட்டியில் போய் உட்காந்துருக்கான். மேக்னஸ் கால்சன் ஒரு பெரிய ஆள். அப்படி போய் அவன் ஒரு 2வது சுற்றுல அவனா ட்ரா பண்ணுறதுக்கு ஆடி, இவனை சின்ன பையன் தானே, அவனே முன் வந்து ட்ரா பண்ணிட்டான். அது எவ்வளோ பெரிய உத்தின்றது. இவன் சின்ன பையன், 16 வயசுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு, இல்லை 18 வயசு. அவங்க அப்பா வந்து மாற்றுத்திறனாளி, சரியாக நடக்கக்கூட முடியாது. அவங்க அம்மா வந்து அவனை பையனோடையே போய் எல்லா இடங்களையும் அவன் தோல்வி உறும்போதெல்லாம் தேற்றி, இந்த காலுக்கு பால் கொடுத்த அம்மா இல்லை அது, புள்ள தோல்வி உறும்போதெல்லாம் தேற்றி இன்னைக்கு உலக அரங்கிலே கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் எது உதவுகிறது என்றால் இந்த நுட்பங்களை எல்லாம் தொலைக்காட்சி மூலமாகவோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ கற்றுக்கொள்ள உதவுகிறது. தொழில்நுட்பம் உதவுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு அது மாதிரி விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் செஸ் சொல்லிக் கொடுங்க, மற்றவர்கள் விளையாடுகிறத பார்க்க வைங்க. இன்னும் உலகத்தில் எத்தனையோ இருக்கிறது. உறுப்பு மாற்றுங்க. இந்த மெடிசன் பற்றி தொழில்நுட்பத்தை யாருமே கேட்கலை, சொல்லவே இல்லை. யாரோ ஒருத்தன் மூளைச்சாவை அடைந்திருக்கிறான், அவன் உடம்பில் இருக்கிற உறுப்புகள் 5-6 பேருக்கு வாழ்க்கை தரும்னு எடுத்து இன்னைக்கு மாற்று. இந்த பக்கம் வேகமாக போய் விழுந்தான்றது ஒன்று, ஆனால் விழுந்தவன் மண்ணுக்குள்ளே வீணாக போய்விடாமல் அவன் உறுப்புகளையெல்லாம், இதயத்தை, கல்லீரலை, நுரையீரலை, அவனுடைய சிறுநீரகத்தை, கண்களை எடுத்து யார் யாருக்கோ தானம் கொடுக்கிற பெரிய தொழில்நுட்பம் மருத்துவத்துறையில் வந்ததால் தானே இத்தனை பேர் உயிர் பாதுகாக்கப்படுகிறது. ஆவணப்படுத்துதல் என்பது மேடம் சொன்னாங்க, இப்போதுதான் சாத்தியமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் காலச்சக்கரத்தை பின்னோக்கி திருப்ப முடியாது. தொழில்நுட்பம் இருந்தே தீரும். டைப்ரைட்டர் வரும்போது எழுத்தர்கள் எல்லாரும் சண்டை போட்டாங்க. இந்தியாவில் இதே மாதிரி ட்ரெயின் வரும்போது பாம்பேயிலிருந்து தானா வரைக்கும் ஓடுனாங்க மக்கள், பூதம் வருதுன்னு. ஏன் அமெரிக்காவிலேயே ஹாலிவுட் சினிமா வரும்போது அவங்கள விரட்டி தான் இது பேய் பிசாசுன்னு சொன்னதுனால தான் அவன் ஹாலிவுட்டுக்கு போனான். அப்படின்னா எந்த ஒரு புதிய விஷயத்தையும் வாங்குவதிலே நாம் கொஞ்சம் தடுமாறுகிறோம். வந்த பிறகு அதை பயன்படுத்த தெரியாமல் தள்ளாடுகிறோம். பிரச்சனை தொழில்நுட்பத்தில் அல்ல, கையாள்பவர்களில் தான் இருக்கிறது. வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வைக்க போனா வரத்தின் பிழையா, கை வைக்க போனவனின் பிழையா தானே? அதுபோலத்தான் இது வரம். நமக்குத்தான் அதை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்று சிலர் வருந்துகிறார்கள். அவர்களும் சரியாக பயன்படுத்துகிற காலம் விரைவில் வரும். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை, 18 வயசு 16 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள், ஒரு செய்தி மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீஃபன் ஜாப்ஸ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 12 வயது வரை ஆப்பிள் நிறுவனத்தின் ஒரு பொருளை கூட கொடுக்கவில்லை என்பது வரலாறு. ஒன்றை கூட கொடுக்கல. நம்ம நீ இதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றா, இதில் விளையாடிக்கிட்டே இருறான்னு சொல்லி விடாமல் இருந்தால் அடிக்ஷன் குறையும். தொழில்நுட்பத்தை பற்றி நிறைய பேசலாம். அது இந்த மண் உலகத்துக்கு நன்மையை தரத்தான் இருக்கிறது. தவறாக பயன்படுத்துகிறவர்களை கண்காணியுங்கள், தவறாக பயன்படுத்துகிறவர்கள் திருந்துங்கள் என்று சொல்லி, இது வரமே. பல நாள் விஞ்ஞானிகள் தவமிருந்து பெற்ற வரம். யாராருக்கோ நன்மை தருவதற்கு. மாப்பிள்ளை அவர் தான், சட்டம் நம்மதுன்னாங்களே. அந்த மாப்பிள்ளைகள் எவ்வளவு நாள் தவம் இருந்து இந்த சட்டையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
அது உலக வரலாற்றிலே தொழில்நுட்பம் என்பது வரம்தான். சரியாக பயன்படுத்துவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.